அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க சுசீந்திரம் தானுமாலையன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு இந்த பேர் வர காரணம், இந்த கோயிலில் திருமூர்த்தி, அதாவது மும்மூர்த்தியான சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 கடவுள்களையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். அதாவது ஸ்தானு அப்படிங்கிறது சிவனையும், மால் அப்படிங்கிறது விஷ்ணுவையும், அயன் அப்படிங்கிறது பிரம்மனையும் குறிக்கும். அதுதான் ஸ்தானுமாலையன். இந்த கோயில் 9ஆவது நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோயில். லேட்டர் த்ரவன்கோர் மகாராஜாவால் விரிவாக்கப்பட்ட கோயில். கோயிலுக்கு 2 பக்கமும் 2 பெரிய தேர் நிறுத்தி வச்சுருக்க நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோயிலோட கோபுரம் வெள்ளை கலரில் ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது. நம்ம கோயிலுக்குள்ளே வர வழியில் இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. குளத்துக்கு நடுவில் ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் இருக்குது. தண்ணியுமே ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இந்த தெப்பக்குளம் 15 அடி வரைக்கும் ஆழம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட டோட்டல் பரப்பளவு 4 ஏக்கர் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் இதை விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், பார்க்க ரொம்பவே பெருசாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதம்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயில் த்ரவன்கோர் மகாராஜா, அதாவது நம்ம மொழியில் திருவாதங்கூர் மன்னர் பரம்பரையால் விரிவாக்கப்பட்ட கோயில். அதனால் இந்த ஏரியா நமக்கு பார்க்குறதுக்கு கேரளா மாதிரி தான் இருக்குது. அதாவது கன்னியாகுமரியை தமிழ்நாட்டு கூட சேர்க்கறதுக்கு முன்னாடி திருவனந்தபுரம், பத்மநாபபுரம் இந்த ஏரியாவை ஆட்சி செஞ்ச மன்னர்களை தான் த்ரவன்கோர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு நமக்கு கேரளா மாதிரியே இருக்குது. தேரோட சைஸை மட்டும் பாருங்கள். இந்த தேரோட சக்கரத்தோட சைஸே ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி, இந்த கோயிலில் 22 அடி உயரத்து கொண்ட ஒரு ஹனுமான் சிலை இருக்குது. அப்புறம் 1035 தூண்கள் கொண்ட ஒரு நடன மண்டபம். அப்புறம் மியூசிக்கல் பில்லர்ஸ், அதாவது அந்த தூணை தட்டினா ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு இசை கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இங்கே ஒரு பெரிய தேர் நிறுத்தி வச்சுருக்காங்க. நாம் அதை பக்கத்தில் போய் பார்க்கலாம். இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் வியூ. ரொம்பவே அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும். வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலோட பார்ட் 2 வீடியோ சீக்கிரமாகவே நம்ம சேனலில் போடுறோம். முடிஞ்ச அந்த வீடியோவும் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.